வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான் மீண்டும் ஆப்கானிஸ்தானில் தாக்குதல் நடத்தியது. இரு அண்டை நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட கொடிய வன்முறையை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 48 மணி நேர போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இஸ்லாமாபாத் நேரப்படி புதன்கிழமை மாலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த போர் நிறுத்தம் மறுநாள் வியாழக்கிழமை பாகிஸ்தானால் ஒரு தடவை மீறப்பட்டது. 48 மணி நேர போர் நிறுத்தம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு முடிவுக்கு வந்தது. அதன் பின் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டதாக தகவல் வெளியான சில மணி நேரத்திற்கு பின்னர் பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தியது. இம்முறை ஆப்கானிஸ்தானுக்குள் சேதம் மிக அதிகம். ஆப்கானிஸ்தானின் கந்தகாரின் ஸ்பின்போல்டாக் மாவட்டத்தின் குடியிருப்பு பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய விமான தாக்குதல்களில் குறைந்தது 40 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 170 பேர் காயமடைந்தனர். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று கூறப்படுகிறது. கிழக்கு ஆப்கானிஸ்தானின் பாக்டிகா மாகாணத்தில் வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான் நடத்திய விமான தாக்குதலில் 8 கிரிக்கெட் வீரர்கள் கொல்லப்பட்டதாக உள்ளூர் வட்டாரங்களும் குடியிருப்பாளர்களும் அமு டிவியிடம் தெரிவித்தனர். பாகிஸ்தான் இந்த விமான தாக்குதலை அடுத்து ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சனிக்கிழமை பாகிஸ்தானுக்கு எதிரான வரவிருக்கும் T20 தொடரில் இருந்து விலகுவதாக அறிவித்தது. தாக்குதல்கள் நேரடியாக பொதுமக்களின் வீடுகளை குறிவைத்ததாகவும் உள்ளூர் வாசிகளிடையே பெரும் மனித மற்றும் நிதி இழப்புகளை ஏற்படுத்தியதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் கூறுகின்றனர். ஸ்பின்போல்டாக்கின் பொது சுகாதார தலைவர் ஹரிமுல்லா ஜுபைர் ஆஹா கூறிய போது பொதுமக்கள் உயிரிழப்பு மிக அதிகம். நேற்றைய விமான தாக்குதல்கள் எண்ணிக்கையை மேலும் அதிகரித்துள்ளன. இப்போது மொத்தம் 170 பேர் காயமடைந்துள்ளனர் மற்றும் 40 பேர் இறந்துள்ளனர். இது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதட்டங்களின் கடந்த சில அதிகரிப்பை குறிக்கின்றது. தாக்குதல்கள் நேரடியாக பொதுமக்களின் வீடுகளை குறிவைத்ததாகவும் உள்ளூர் வாசிகளிடையே பெரும் மனித மற்றும் நிதி இழப்புகளை ஏற்படுத்தியதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் கூறுகின்றனர். ஸ்பின்போல்டாக்கின் பொது சுகாதார தலைவர் ஹரிமுல்லா ஜுபைர் ஆஹா கூறிய போது பொதுமக்கள் உயிரிழப்புக்கு மிக அதிகம். நேற்றைய விமான தாக்குதல்கள் எண்ணிக்கையை மேலும் அதிகரித்துள்ளன. இப்போது மொத்தம் 170 பேர் காயமடைந்துள்ளனர் மற்றும் 40 பேர் இறந்துள்ளனர். இது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதட்டங்களில் கடந்த சில அதிகரிப்பை குறிக்கின்றது. இது ஏற்கனவே பரவலான எதிர்வினைகளை தூண்டியுள்ளது. தாக்குதல்களில் இருந்து தப்பியவர்கள் பாகிஸ்தான் விமானங்கள் போர் விதிகளை மீறி ஸ்பின்போல்டாக்கின் பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மற்றும் இராணுவத்தினர் அல்லாதவர்களை வேண்டுமென்றே குறிவைத்ததாக கூறுகின்றனர். விமான தாக்குதல்களில் காயமடைந்த ஹாஜி பக்ராம் கூறிய போது வரலாற்றில் இது போன்ற அநீதியை நான் பார்த்ததில்லை. தன்னை முஸ்லீம் என்று அழைத்துக் கொள்ளும் பாகிஸ்தான் இங்குள்ள முஸ்லீம் பெண்கள், குழந்தைகள் மற்றும் வீடுகள் மீது குண்டு வீசி தாக்கியுள்ளது. எல்லாவற்றையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என்றார். மற்றொரு உயிர் பிழைத்த அப்துல் ஜஹாயிர் கூறிய போது அவர்கள் முஸ்லிம் குழந்தைகள் மற்றும் பெண்களை குண்டு வீசி தாக்கினார்கள். பாகிஸ்தான் இதை மிகவும் வெட்கமின்றி செய்தது என்றார். விமான தாக்குதல்களில் காயமடைந்த நூர்காலியும் கூறிய போது இங்கு ராணுவ வீரர்கள் யாரும் இல்லை. பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் சந்தை மட்டுமே உள்ளது. ஆனாலும் நாங்கள் குறிவைக்கப்பட்டோம். விமான தாக்குதல்களுக்கு மேலதிகமாக பாகிஸ்தான் பீரங்கி தாக்குதல்கள் ஆப்கானிஸ்தானின் நோக்சி, ஹாஜி ஹசன் கேலே, வார்டக், குச்சியான், ஷோராபாக் மற்றும் ஷஹீத் பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் வீடுகளையும் சேதப்படுத்தியுள்ளன. இந்த சம்பவங்களால் இந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் கடுமையான சேதங்களை சந்தித்ததாக தெரிவிக்கின்றனர். தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மற்றொரு குடியிருப்பாளரான தவாஜன் கூறினார், இங்குள்ள அனைவரும் பாகிஸ்தானின் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வீடுகள் அழிக்கப்பட்டுள்ளன. மேலும் பலர் குடும்ப உறுப்பினர்களை இழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மற்றொருவரான ஹுகும் கான் கூறிய போது இந்த தாக்குதலில் இரவில் மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது நடந்தது. பலர் கொல்லப்பட்டனர். சிலர் தங்கள் அன்புக்குரியவரையில் தங்கள் கைகளால் அடக்கம் செய்ய வேண்டியிருந்தது என்றார். பாதிக்கப்பட்டவர்களின் உடல்கள் இன்று ஸ்பின்போல்டாக் மாவட்டத்தின் மத்திய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டன. நூற்றுக்கணக்கான உள்ளூர்வாசிகள் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். கிழக்கு ஆப்கானிஸ்தானின் பாக்டிகா மாகாணத்தில் வெள்ளிக்கிழமை பாகிஸ்தான் நடத்திய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டு 8 கிரிக்கெட் வீரர்கள் விளையாடிய டீம் உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்ற பின்னர் சிற்றுண்டிக்காக ஒன்று கூடியது. அதன் பின் மாகாண தலைநகர் ஷரானில் இருந்து ஒர்கூனுக்கு பயணித்துக் கொண்டிருந்த போது அவர்களின் வாகனம் விமான குண்டு வீச்சால் தாக்கப்பட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். தாலிபான் மற்றும் பாகிஸ்தான் படைகளுக்கு இடையே பீரங்கி தாக்குதல்கள் மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்கள் உட்பட ஒரு வாரமாக அதிகரித்து வரும் எல்லை வன்முறையை தொடர்ந்து இந்த சம்பவம் நிகழ்ந்தது. கிழக்கு மாகாணமான பாக்டிகாவில் பாகிஸ்தானிய விமான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ACB இன்று சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் பாகிஸ்தானுக்கு எதிரான வரவிருக்கும் T20 தொடரில் இருந்து விலகுவதாக அறிவித்தது. நவம்பர் மாத இறுதியில் நடைபெறவிருந்த T20 தொடரில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அணிகள் நவம்பர் மாத இறுதியில் நடைபெறவிருந்த T20 தொடரில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக கிரிக்கெட் அணிகள் இடம்பெற திட்டமிடப்பட்டிருந்தது. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ACB வெளியிட்ட அந்த அறிக்கையில் வெள்ளிக்கிழமை மாலை உர்குன் மாவட்டத்தில் பாகிஸ்தான் அரசு நடத்திய கோழைத்தனமான தாக்குதலால் மிகவும் வருத்தமடைந்ததாக தெரிவித்துள்ளது. இது ஆப்கானிஸ்தானின் விளையாட்டு சமூகம், அதன் விளையாட்டு வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் குடும்பத்திற்கு ஒரு பெரிய இழப்பு என்று வாரியம் குறிப்பிட்டது.
ஆப்கானிஸ்தானின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கான் எக்ஸில் ஒரு அறிக்கையில் விமான தாக்குதலை கண்டித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் சமீபத்தில் பாகிஸ்தான் நடத்திய விமான தாக்குதல்களில் பொதுமக்கள் உயிரிழந்தது குறித்து நான் மிகவும் வருத்தமடைந்தேன் என்று எழுதினார். உலக அரங்கில் தங்கள் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்று கனவு கண்டு ஆர்வமுள்ள இளம் கிரிக்கெட் வீரர்கள் உயிரை பறித்தது ஒரு சோகம். பொதுமக்கள் பகுதிகளை குறிவைப்பது ஒழுக்கக்கேடானது மற்றும் காட்டுமிராண்டித்தனமானது என்று ரஷீத் கூறினார். ஆப்கானிஸ்தானில் உள்ள ஐக்கிய நாடுகளின் உதவி திட்டம் UNAMA இந்த வாரம் எல்லை தாண்டிய தாக்குதல்களில் 462 பொதுமக்கள் உயிரிழப்புகளை 37 பேர் கொல்லப்பட்டதாகவும் 425 பேர் காயமடைந்ததாகவும் பதிவு செய்துள்ளதாக கூறியது. பெரும்பாலான உயிரிழப்புகள் பாக்டிகா, குனார், கோஸ்ட், கந்தகார் மற்றும் ஹெல்மண்ட் மாகாணங்களில் பதிவாகி உள்ளன. இரு தரப்பினரும் பகைமையை முடிவுக்கு கொண்டு வந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று UNAMA கோரிக்கை விடுத்துள்ளது. பாக்டிகா தாக்குதல் குறித்து இஸ்லாமாபாத் பகிரங்கமாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இருப்பினும் கடந்த சில நடவடிக்கைகள் ஆப்கானிஸ்தானுக்குள் சந்தேகிக்கப்படும் பாகிஸ்தான் தாலிபான் இயக்கத்தின் மறைவிடங்களை குறிவைத்ததாக பாகிஸ்தான் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஜா ஆசிப் பாகிஸ்தான் கிழக்கு எல்லையில் இந்தியா பதட்டங்களை அதிகரிக்கக்கூடும் என்று கூறி சர்ச்சையை மீண்டும் கிளப்பியுள்ளார். இது பாகிஸ்தானுக்கு இருமுனை போர் சூழ்நிலையை சுட்டிக்காட்டுகின்றது. சமா டிவிக்கு பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் அளித்த பேட்டியில் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடந்து வரும் மோதலுடன் இந்திய தாக்குதல்களுக்கு வலுவான சாத்தியங்கள் இருப்பதாக எச்சரித்தார். இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய இரு நாடுகளில் இருந்தும் இரட்டை தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தயார் நிலையை ஆசிப் தெரிவித்தார். இருமுனை ராணுவ அச்சுறுத்தலை எதிர்கொள்ள திட்டம் வகுக்க இஸ்லாமாபாத்தின் ராணுவ தலைமை கூடியதா என்று கேட்டபோது ஆசிப் ஆம், ராணுவ உக்திகள் நடைமுறையில் உள்ளன என்பதை உறுதிப்படுத்தினார். அதை பற்றி நான் பகிரங்கமாக விவாதிக்க முடியாது. ஆனால் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவின் எந்த ஒரு தாக்குதலுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றார். கதைக்கு மேலும் சுவையை சேர்க்கும் விதத்தில் ஆப்கானிஸ்தான் தாலிபான் ஆட்சி புதுடில்லியின் நலன்களுக்கு ஒரு மறைமுக போரை நடத்தி வருவதாக ஆசிப் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அவர் அந்த நேர்காணலில் கடந்த சில ஆப்கானின் முடிவுகள் டெல்லியால் ஆதரிக்கப்படுவதாக தெரிகின்றது. இது பாகிஸ்தான் நலன்களுக்கு எதிராக தாலிபான்களுக்கும் இந்தியாவுக்கு இடையிலான கூட்டு சதி திட்டத்தின் ஒரு பகுதி என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த கருத்துக்கள் பிராந்திய அமைதியின்மையின் இந்தியாவின் ஈடுபாடு அல்லது தூண்டுதல் பற்றிய பாகிஸ்தானின் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளுடன் ஒத்துப்போகின்றன. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான பதட்டங்கள் கடந்த சில வாரங்களில் அதிகரித்துள்ளன. பல பகுதிகளில் எல்லை வன்முறை வெடித்ததால் ராணுவம் மற்றும் பொதுமக்கள் இரு தரப்பினரும் உயிரிழந்தனர். டெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் TTP இயக்கம் காபூலில் அடைக்கலம் பெற்றுள்ளதாக இஸ்லாமாபாத் கூறுகின்றது. இந்த குற்றச்சாட்டை ஆப்கானின் தாலிபான் நிர்வாகம் கடுமையாக நிராகரிக்கிறது. பாகிஸ்தானுக்கு தீவிரவாத இயக்கங்களை ஆதரிப்பதில் நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு இருந்த போதிலும் அதன் அமைச்சர்கள் ஆப்கானிஸ்தானையும் இந்தியாவையும் தீவிரவாதத்தின் வெளிப்புற ஆதரவாளர்கள் என்று வெளிப்படையாக முத்திரை குத்துகின்றனர். இந்த நிலைப்பாடு இஸ்லாமாபாத்தின் எல்லை நிலைப்பாட்டை பாதுகாக்கவும் பிராந்திய உறுதியற்ற தன்மையினை பழியை திருப்பிவிடவும் ராணுவத்தின் தயார்நிலை மற்றும் செயல்பாட்டு நிலைப்பாட்டை நியாயப்படுத்தவும் முயல்கின்றது. இருமுனை மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறித்து பாகிஸ்தானின் எச்சரிக்கை பிராந்திய நிலைத்தன்மைக்கு பெரிய அளவிலான தாக்கங்களை வைத்திருக்கிறது. இப்படியான சொல்லாட்சி ராஜதந்திர பதட்டங்களை தூண்டுகின்றது. பொதுவாக இந்தியா ஆத்திரமூட்டல் தொடர்பான பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்றது என்று நிராகரிக்கிறது. பிராந்திய நிலைத்தன்மைக்கான தனது உறுதிப்பாட்டை புதுடில்லி மீண்டும் கூறுகின்றது. அதற்கு பதிலாக எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தானின் ஆதரவை தொடர்ச்சியான மோதலுக்கு மூல காரணமாக சுட்டிக்காட்டுகிறது.